தோழர்களை வணக்கம். இன்னைக்கு உலகத்திலே ஒரு பெரிய அதிர்வு ஏற்பட்டு விட்டது. அது நில அதிர்வு கிடையாது, இல்லை சுனாமி அதிர்வு கிடையாது. ஜெப்ரி ஜெப்ஸ்டின் என்ற ஒரு அரக்கன், காம அரக்கன், உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாட்டு இளம் சிறார்களை கடத்தி கொண்டு சென்று தனி ஒரு தீவை ஏற்படுத்தி அமெரிக்காவுக்கு பக்கத்தில் லிட்டில் சேம்ஸ் அப்படின்னு ஒரு பேரை விட்டு அங்கே ஒரு மாளிகை அமைத்து அந்த சிறார்கள்லாம் அங்கே கொண்டு வைத்து யாரெல்லாம் உலகத்தில் பெரிய தலைவர்கள், விலை மதிக்க முடியாத தலைவர்கள் என்று நினைத்தோமோ அத்தனை தலைவர்களையும் அங்கே அழைத்து கொண்டு சென்று இளம் சிறுமிகளை அவர்களுக்கு காம இச்சைக்கு ஆளாக்கியிருக்கிறார். இந்த ஃபைல்ஸ் ஜெப்ரி ஜெப்ஸ்டின் அப்படிங்கிற ஃபைல்ஸ் அந்த அறிக்கையை அமெரிக்கா அந்த நீதிமன்றம் வெளிப்படுத்தியிருக்கு. 30 லட்சம் பக்கம், பல லட்சம் வீடியோக்கள், போட்டோக்கள் ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. அதில் அமெரிக்காவை சார்ந்த பைடன், முன்னாள் அதிபர்கள் கிளின்டன், இப்போதைக்கு இருக்கக்கூடிய ட்ரம்ப்பு, எலான் மஸ்கு, பெரிய பெரிய அதிபர்கள், இந்தியாவை சார்ந்தவர்களும் அதில் பங்கு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது அந்த அறிக்கையில் இருக்கு. இப்போ இவ்வளவு ஒரு துயரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இருந்த பொழுதும் இந்த விவகாரத்தை உலக குழந்தைகள் அமைப்பு, உலக நீதிமன்றங்கள், உலக பொருளாதார மன்றங்கள்லாம் இந்த அமைப்பை இந்த பிரச்சனையை அவங்க ஏன் முடிவுக்கு கொண்டு வரல? இவங்களை உடனே கையில் எடுத்து போர்க்கால அடிப்படையாக விசாரணையை விரைவுபடுத்தி அவர்களை இந்த நேரத்தில் தண்டனை பெற்று கொடுத்துருக்கோம். குழந்தைகள் உரிமைங்க, குழந்தைகளுடைய வாழ்வாதாரம். இவ்வளவு குழந்தைகள், 5000க்கும் மேற்பட்ட குழந்தைகளுடைய வாழ்வாதாரத்தை அவன் கெடுத்திருக்கான் வாழ்க்கை. அப்போ இது இஸ்லாமிய நாடாக இருந்தால் அன்னைக்கே மக்களெல்லாம் திரட்டி இந்த கையவர்களை, காம கொடூர்களை சுட்டு கொன்றுமான் நடுத்தரில் விட்டு. ஜனநாயகத்தினுடைய பிறப்பிடமாக சொல்லக்கூடிய அமெரிக்காவில் இந்த சம்பவம் நடந்தது. இன்னும் கோர்ட்டு கேஸு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்களுடைய நீதி எப்படி? இந்த பிள்ளைகளுடைய நீதி என்ன? இந்த குழந்தைகளுக்கான மர்மம் என்னாச்சு? எத்தனை குழந்தைகள் செத்து இருக்கு, எத்தனை குழந்தைகள் மீண்டு இருக்கு, ஒன்றுமே புரியலை. நாடா வேற என்னதுமா? உலகத்துக்கெல்லாம் நாங்கள் தான் வழிகாட்டி, உலக போலீஸ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய மண்ணில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா இதுக்கு வெட்கி தலை குனிஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு குழந்தை அமைச்சர் நாடுகள்லாம். எங்கேயாவது ஒரு கம்யூனிஸ்ட் பொது உடைமை நாட்டில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க விடுவானா? இஸ்லாமிய நாட்டில் நடக்கா? முதலாளித்துவ ஜனநாயக நாட்டில் இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கு. வெட்கமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. இது போக இஸ்லாமியர்கள் தொழக்கூடிய அந்த மெக்காவில் போய் அந்த ஒரு புனிதமான துணின்னு சொல்லுவாங்க. அந்த புனிதமான துணிக்கு பேர் என்ன பேர்னா கிஸ்லா. அந்த கிஸ்லாங்கிற துணியை கொண்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கான். கையவனுக்கு புரோக்கர், குழந்தைகளை கொண்டு கொள்ளக்கூடிய புரோக்கர் கொண்டு கொடுத்துருக்கான். இந்த சம்பவங்களும் அதில் வந்திருக்கு. அப்போ என்ன நடக்கு பாருங்க. உலக நீதிமன்றங்கள், உலக குழந்தைகள் அமைப்புகள், இந்த அமைப்புகள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. பார்க்கக்கூடாது. குயிக்காக போர்க்கால அடிப்படையில் விரைந்து அந்த குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னே நிப்பாட்டணும், மக்கள் மன்றத்தில் நிப்பாட்டி இந்த முகங்களை காட்டணும். இந்த கையவர்களை பெரிய பெரிய அதிபர்களுங்க, பெரிய பெரிய அதிபர்கள், தொழில் அதிபர்கள், பெரிய நெட்வொர்க்கே அதில் இருக்குது. அதுபோக இன்னொரு இதுவும் சொல்கிறாங்க. எப்படின்னா அந்த குழந்தைகளை அவன் கடத்தி கொண்டு போய் தனி அறையில் வச்சு அந்த பிள்ளைகளை மிரட்டுறான், பயம் காட்டுறான். பயத்தின் பொழுது அந்த இரத்தங்களில் ஒரு மாற்றம் வரும், அந்த ஹார்மோன்கள் மாற்றம். பயத்தில் இரத்த ஓட்டத்தினுடைய மாற்றத்தை அந்த பயத்தினுடைய அடிப்படையில் ரத்தத்தை எடுப்பான். ரத்தத்தை எடுத்து அந்த விலை உயர்ந்த அந்த ரத்தத்தை விலைக்கு விற்கிறது, அதிகமான விலைக்கு விற்று அந்த வரக்கூடிய நாட்டு அதிபர்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள் ஏற்றுறது. இந்த ரத்தத்தை அவங்களுக்கு என்ன குறிப்பு, அந்த பிள்ளைக்கு என்ன குறிப்பு ரத்தமோ அந்த ரத்தத்தை அங்கே ஏற்றுறது. அப்படி ஏற்றியாச்சுன்னா அவன் ஆயுஸ் அதிகமாகுமா. இதையும் சொல்கிறாங்க, நான் சொல்லலை. சமூக வலைதளங்களில் வர்றது, செய்திகளில் வரக்கூடிய பதிவை தானே சொல்கிறேன். இப்படிலாம் நடந்திருக்குங்க. எங்கே போய்கிட்டு இருக்கு உலகம்? குழந்தைகளுங்கும் சமத்துவங்கும் குழந்தைகளுக்கான உரிமைகளுங்கும் கண்மூடி காட்டு முன்னாடித்தனமான நாகரிகளாத காலத்தோடு இப்படி நடந்தது கிடையாதுங்க. இப்படி ஒரு நடைமுறை நடந்திருக்கு. இதை உலக ஐக்கிய நாட்டு சபை
உடனடியாக போர்கள் கொடுத்து இந்த குற்றவாளிகளை உலக நீதிமன்றத்தில் நிறுத்தணும், நிறுத்தி தண்டனை கொடுக்கணும். கொடுத்தா தான் மக்கள் மன்றத்தில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகிறார்கள் நம்பிக்கை வரும் அப்படிங்கிற அழுத்தமாக